ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு காலு வாங்கணும். ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாங்கணும். நாலு ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போய்தானே ஆகணும், நாடு கூட போகணும். ஆனா ஒரு வைப்பே வேறங்க. சட்டி கட்ட டோலுங்க. ஆனா சட்டி கட்ட டோலு இது உள்ள ஒரு இது இருக்குது, கதை இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. நான் வந்து விஜய் டிவில கலந்து நான் பாட போறது கிடையாது. கரெக்டுங்களா? எனக்கு இரங்கல் கானா தான் எல்லாமே இன்டர்நேஷனல் சேனல்ல தான். கோலி வச்சு துட்ட கட்டி அச்சனாக்காகவே என் இடத்துல நீ உக்காஞ்சனா உங்க மம்மி டாடி பவி பார்த்து தம்பி சூதான இது மானாவரி மைதானம் மூக்கொத்தி மூக்கொத்தி வந்து வந்து கிள்ளிட்டுப்போம் அதாம சியாம கைய தட்டி சிரிங்கோ. எங்க மக்கள் வந்து நான் பாடும்போதே சரியில்ல அந்த பாட்டு பலா சிவன மாமா வேற பாட்டு பாடு அப்படின்னு. அதனால அந்த கானாங்க எந்த மாதிரி கானத்துல நான் இரங்கல் கானா எந்த கானத்தை நான் ரெண்டு பேர் போயிடுவோம். மேடின் முதல்ல ஏதாவது பண்ணுவீங்களா? அதாவது சுடுதண்ணி தான் குடிக்கணும்னுவாங்க, பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ கறி சாப்பிடுவோம் ப்ரோ. என்ன கறி சாப்பிடுவோம். ஃபுட்பால் செஸ் கரமண்ணு வேல்ட புல்லா தெரிப்போம் கோல்டன் குளோப் ஆஸ்கர் எல்லாம் சான்ஸ் கச்சா குவிப்போம். நம்பி வந்தா உயிரை கொடுத்துப்போம் சத்தோடு அணைப்போம். தேவையில்லாம தொல்லை குத்தா கலை வடிவில்ல தெரிப்போம். அச்சா மச்சா குழந்தைங்க வாயில வந்து நம்ம பெருசா தவறான வார்த்தையில வர வைக்க கூடாதுன்ற ஒரு நோக்கம் நம்ம கிட்ட இருக்கு. கானா பாலா உலகம் முழுக்க பாடியிருக்காரு. ஆனா அவரு என்ன சொல்றாரு, எங்க போயிட்டு எங்க சுத்திட்டு எங்க வந்தாலும் மரண வீட்டில் பிறந்தது இந்த கானா, மனம் உடைந்து போன உறவுகளை மகிழ வைக்கும் கானா, உழைக்கும் வர்க்கம் பாடுகின்ற கானா, நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கானா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அட்டி ரிபப்ளிக். நான் தேவா பாஸ்கர். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கானா பாலச்சந்தர் அண்ட் அவங்களுடைய டீம் சிபி வினித் அப்புறம் டோலக் தீனா வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ இந்த சேனலோட நோக்கம் அப்படின்றது கலைஞர்களை இன்டர்வியூ பண்ணுறது தான். அது சிங்கர்ஸு, டான்சர்ஸு, ராப்பர்ஸு, இன்னும் இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ், நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த சேனலே தொடங்கியிருக்கோம். அந்த சேனலில் முதல்ல நான் அவங்க தான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான். ரொம்ப நன்றி. ஸோ உங்களை வந்து நான் நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன், நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கேன், அண்ட் உங்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கேன். அண்ட் உங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த இன்டர்வியூ. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து சொல்லுங்கள், எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய ஏரியா என்ன, உங்களுடைய பின்னணி என்ன, எப்படி நீங்கள் இந்த பாடல்களுக்குள்ளே வந்தீங்க, முதல்ல உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். மியூசிக் என்பது வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துருக்குது. சும்மா நான் வந்து ஏதாவது தூங்கினே இருக்கும், அடிக்கடி நான் மோளம் வச்சிருப்பேன். ஸ்கூல்ல மோளம் அடிக்கிறது, தூங்கினே இருக்கும்போது நடுராத்திரில தூக்கத்துல இருந்து பாயில மோளம் வச்சுட்டு தூங்கணும் அப்படி எங்க அம்மா சொன்னாங்க. பாயில மோளம் வச்சுட்டு தூங்கணும், அதை அடிப்பாங்க. மீறி பண்ற லூசு மீறி அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. அப்பயே மியூசிக் கனெக்ட் ஆயிருதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா பாடல் ரொம்ப விருப்பமான நிறைய பாடல்கள்லாம் நான் பாடியிருக்கேன். இளையராஜா பாடலு, தேவா சார் பாடலு, ரகுமான் சார் பாடலு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாடும் பொழுது ஸ்கூல்ல பெஞ்சில மோளத்தைக்கெல்லாம் பாடம் நிறைய பாடல்லாம் பாடியிருக்கேன். அப்போ சினிமா பாடல் வந்து ஒரு சில மேடையில வந்து நம்ம பாடும்போது நம்மளுக்கு பெருசா வரவேற்பு இல்லை. நம்ம இங்க கீழே இப்படி இவங்க கூட பேசும்பொழுது பாடுறது ஒண்ணு இருக்கு, அது அப்படியே மைக்ல போய் பாடினா வேற மாதிரி ஒண்ணு கேட்கும். அது எனக்கும் வந்து பெருசா வந்து மக்களை எனக்கும் கனெக்ட் ஆகல. அதன் பிறகு ஏரியால நடக்கக்கூடிய இரங்கல் கானா இருப்பீங்க, சும்மா வீட்டுல சும்மா கானா பாட்டுலாம் பாடிட்டு இருப்பேன். ஆல்பம் பாடல்கள்ல வந்து புண்ணியர் பாடல்கள், அப்புறம் பழனியாருடைய பாடல்லாம் பாடிட்டு இருப்பேன். இந்த ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்குன்னு ஒரு பாட்டு பழனியப்பா பாடிருப்பேன். அந்த பாட்டு வந்து நான் பாடின காணல. பாடின உடனே எனக்கு பயங்கரமான வரவேற்பு. பாடுங்க. ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு காலு வாங்கணும். ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாங்கணும். நாலு ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போய்தானே ஆகணும், நாடு கூட போகணும். ஏழு குறுக்கு குறுக்கு இரண்டு நெடுக்கு நெடுக்கு நாலு காலு வாங்கணும். ஏழு குறுக்கு இரண்டு நெடுக்கு நாலு ஆட்கள் வாங்கணும். நாலு ஆட்கள் வாகனத்துல நீ ஒரு நாள் போகணும். போய்தானே ஆகணும், நாடு கூட போகணும். இது வந்து நீங்க இதை பாடுனீங்க. இந்த பாட்டை பாடணும்னா அங்க எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்படியே அந்த ஜானி வந்து அப்படியே பாடுறேன். உங்களுக்கு வந்து சின்ன வயசுல வந்து நீங்க கானா இந்த இரங்கல்ல போய் பாட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாட்டு, இன்ஃபுளுயன்ஸ் பண்ண பாடகர் இவர் பாட்டு தான் வந்து எனக்கு பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுச்சு, இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுச்சு. இவர் பாட்டு தான் நான் கேட்டுட்டு இருப்பேன், இந்த பாட்டு தான் நான் திரும்ப திரும்ப பாடிட்டு இருப்பேன். ஏதாவது பாட்டு இருக்கா கானாலியா? கானால
சூப்பர் கேள்வி. ஆக்சுவலா முன்னாடியே முன்னோர்களுடைய பாடல் வந்து எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது. அதான் நான் சொன்ன மாதிரி புண்ணியரு, பிறகு பழனி, அந்தோணி, உலகநாதன், கேசட்லயே பாடாதவங்க பாடல்லாம் கூட நான் வந்து போயிட்டு நேர்லயே உட்காந்து பாடி கேட்டிருக்கோம். மாறன், பெரும்பாலும் அம்பேத்கர் நகர் மாறன், அது மாதிரி நிறைய பாடகர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆகுதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தோணி அவருடைய பாடல். அடே மச்சி வேலைய பாட்ட கொஞ்சம் கேளு, நான் நரியங்காட்டு ஆளு நீட்டி காட்டாத சாலு. அந்த குரலோட ஒரு இது இருக்குது பாத்தீங்களா, ஒரு மாதிரி கானாலேயே ஒரு தெலுங்கா பாடுவாரு. வாடி தென்மொழி வாடி, தென்னிலவு போகலமா தேடி, ஏ தோடி செத்து போன நாடி, உரிச்சு போட்ட கோழிய போல பாடி. குரல் பவரா இருக்கும். ரொம்ப தெலுங்கா பாடுவாரு. அதான் சினிமா சிங்கர் உதித் நாராயண மாரி ஒரு பாடுவார். கானால அவர் ஒரு உதித் நாராயணன். அது ஒரு பயங்கரமான இல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆமா ஆமா, வேற வேற மாதிரி சிங்கர். அதன் பிறகு கானாவுல வந்து ரொம்ப நாள் அவரோட பாட்டுல உங்களுக்கு எது ஃபேவரட்? அந்தோனியோடதுல வந்து எல்லா பாட்டும் ஃபேவரட் தான். கூடிக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். போலீஸ் ஸ்டேஷனை பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனை பாருங்க, அதுக்கு கேஸ் கொடுப்பது நாமங்க. ஒன்னா கூடிக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா கூடிக்க கத்துக்கணும், இந்த ஊரு வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாட்டு, சில பாடல், இந்த பாடலு. அப்புறம் டிவோஷனல் சாங்லாம் கூட பாடிப்பாரு. காலங்கள் கடந்து போனதுன்னு ஒரு பாட்டு, இயேசு கிறிஸ்துவ பத்தி பாடி நானால இருந்து அங்க கிறிஸ்துவ போயிருப்பாரு, அதுல பாடிப்பாரு. எல்லா பாடலுமே அவரோட குரல் தான் அங்க கதையே. உங்களோட ஏத்த இறக்கம் எல்லாமே அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனதான். ஆமா, அவரு அந்தோனி. அதுக்கப்புறம் கானா பாலா. கானா பாலா தான் வந்து எனக்கு, கானால வந்து நமக்கு வந்து அப்பா மாரி கானா பாலா. ஒரு கானால வந்து அவர் பாடும் பொழுது அவர் பண்ற அந்த இது எனக்கு வந்து ஸ்டைலா இருக்கட்டும். கானால வந்து நிக்கிற அந்த செப்பல் தான் போட்டு வருவாரு, ஸ்லிப்பரு, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த ஒரே இடத்துல இந்த காலில் 1.5 hour, இந்த காலில் 1.5 hour இன்னத்திலேயே பாடுவாரு. ஸ்டேஜ்லயே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாரு. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தட் கானா பாலா. மற்றபடி சினிமால நீங்க பாடுற சினிமா பாடல்கள் அதெல்லாம் உங்களை, நீங்க கானாக்கு உள்ள வந்த அப்புறம் சினிமா பாடல்கள்லாம் உங்களுக்கு பெருசா இருக்கலாம் இல்லையா? அதாவது சினிமா பாடல்கள், சினிமால இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமா? இல்ல சினிமா பாடல் வந்துங்க, நம்ம கானா வருது மாதிரி சினிமா பாடல்கள் எல்லாம் கேட்டுதான் வந்துருக்கோம். ரகுமான் சார் பாட கேட்டிருக்கோம். குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், கூட சொல்லி ரக்கம்மா பொண்ணு வேணும், சாதிசானோ தூங்கையில சாம கோழி கூவையில குச்சி குச்சி ரக்கம்மா பட்ட புள்ள பெற்று கூட்டு வருது எனக்கு. ஆனா அந்த பாடெல்லாம் கேட்டுதான் வந்திருக்கேன். அதை நான் உணர்ந்து வந்துக்கிறேன். டான்ஸ் ஆடுவேன். எங்க ஏரியால எங்க பாட்டு போட்டாலும் ஸ்பீக்கர் பாக்ஸ் போடுவாங்க, டான்ஸ் ஆகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம தேவா சார் பாடலு, இளையராஜா பாடலு, எல்லா பாடலையும் கேட்டுதான் வந்திருக்கிறோம். கானா ஏன் உள்ள வந்தோம் அப்படின்னா, கானா வந்து இந்த இடத்துலதான் பாடணும், அந்த இடத்துலதான் பாடணும் அப்படின்றது வந்து நான் வரும்போது பார்த்தேன். இப்போ லைட் மியூசிக்கு கானாக்கும் ஒண்ணு இருக்குதுங்க. லைட் மியூசிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல நான் பாடும் பொழுது நமக்கு வந்து ஒரு 2 பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, ஒரு கல்யாணம் நடக்கும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, மச்சான் மச்சான் 2 பாட்டு பாடுறா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட், பாட்டு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த ஒரு 2 பாட்டுக்காக நம்ம 2 hour உட்காருவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணி தான் நம்ம ஏத்துவோம். அவங்க வந்து அவமதிப்பாங்க, நம்ம இடமே கொடுக்க மாட்டோம், ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம். எதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க மக்கள்? லைட் மியூசிக்கா கானாக்கா? கானாதாங்க குதூகலப்படுத்தும். கானாவுடைய வைப்பே வேறங்க. சட்டி கட்ட டோலுங்க கானா. கட்டுங்களா, டோலாக்கு கானாக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கிற மாதிரி சட்டி கட்ட டோல் இருக்குது. அப்படின்னா சட்டி கட்ட குடும்பா குடும்பா குடும்ப கட்டலகா சட்டி கட்ட டோலு. இது உள்ள ஒரு இது இருக்குது, கதை இருக்குது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியாது. இப்ப மாறிடுச்சுல. இப்போ லைக் நிறைய முன்னாடி கானா வந்து ஸ்டெரியோ டைப் பண்றது, அது மோசம், பாடக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய மாறி இருக்கு தானே. இப்பெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அது உங்களை போன்ற கலைஞரோட எஃபர்ட் தான். மத்தவங்க யாரும் வந்து பண்ணல, நீங்க தான் நல்லா பிரேக் பண்ணி மோஸ்டா வந்திருக்கீங்க. கரெக்டா நிறைய ஸ்பேஸ் அமெரிக்கா வரைக்கும் போயிரோம்ல நம்ம. அதான் நான் உங்கள்ட்ட கேட்கணும் பின்னாடி வச்சிருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படி இங்க இருந்து பிராட்வே டு அமெரிக்கா அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? நீங்க இங்க உட்காந்து பாடிட்டு இருக்கீங்க, கட் பண்ணா அமெரிக்கால. அமெரிக்கா அப்பதான் சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலையும் பெற முடியாது, எல்லாருக்கும் அந்த வாய்ப்புலாம் கிடைச்சிடாது. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? ஆக்சுவலா அதுல உங்களுக்கு ஒரு 20 வருஷம் உழைப்புலாம் இருக்கும். சொல்றேன், உங்களோட உழைப்பு வந்து பிரதானமா இருந்திருக்கு. பட் இங்க இருந்து அமெரிக்கால போய் நீங்க பாடுறது கண்டிப்பா ஆப்வியஸா என்ஜாய் பண்ணிருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணீங்க அமெரிக்கா போனப்போ? ஒரு சரியலா இருக்கும்ல, லைக் நம்ம வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போறது அப்படின்றதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சோ போகும்போது நம்ம எல்லாம் நிஜம்தானா, உண்மையா, எப்படி? உண்மையாவே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எங்கேயுமே வந்து சமரசம் ஆகல.
தொடர்ந்து வந்து எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வந்து அறிவோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்த அப்புறம் தான் உங்களோட கரெக்ட். கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தனோட சேர்ந்து அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிலாம் வரும்பொழுது அப்படியே அதுல இருந்து அறிவோட பழக்கம். ஆமா, அறிவோட பழக்கம் கிடைச்சவனே அரக்கோணம், அறிவு, அம்பசா, அம்பேத்கர், அமெரிக்கா. அதான் அறிவு தான், அறிவோட அந்த அந்த எண்ணம். போனாங்க. நாங்க வந்து எங்க இருந்தோம்னா சான் பிரான்சிஸ்கோ அங்க இருந்தோம், கலிபோர்னியால அங்க இருந்தோம். அங்க இருந்து சாண்டா குரூஸ் போவோம், அந்த யூனிவர்சிட்டிக்கு போவோம். யூனிவர்சிட்டி அங்க வந்து யூனிவர்சிட்டியில போன உடனே அறிவு வந்து எனக்கு ஒரு பாடல் எழுதி கொடுத்தாரு. 10 கோடி பெயர்கள் பேசும் மொழியை கேளடா, பச்சை தமிழ் கானா பாடும் கவிஞன் நானடா, ரத்தத்தில ஊறும் தமிழ் நதியை போலடா, 8 திக்கும் தமிழை போல இனிமை ஏதடா, தமிழே எம் தாய்மொழி, தரணியாளும் ஓர் மொழி, அறிவே நம் ஆயுதம், ஆற்றல் கொண்ட பேரினம், 10 கோடி பெயர்கள் பேசும் மொழியை கேளடா, பச்சை தமிழ் கானா பாடும் கவிஞன் நானடா, ரத்தத்தில ஊறும் தமிழ் நதியை போலடா, ரத்தத்தில ஓடும் தமிழ் நதியை போலடா, 8 திக்கும் தமிழை போல இனிமை ஏதடா, 8 திக்கும் தமிழை போல இனிமை ஏதடா, தமிழே எம் தாய்மொழி, தரணியாளும் ஓர் மொழி, அறிவேதம் ஆயுதம், ஆற்றல் கொண்ட பேரினம், 10 கோடி பெயர்கள் பேசும் மொழியை கேளடா, பச்சை தமிழ் காண பாடும் கவிஞன் நானடா. எவ்வளவு நாள் இருந்தீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம்? நல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்தீங்களா? ஒரு 10 நாள் இருந்தோங்க. 10 நாள் இருந்தோம். அந்த 10 நாள்ல வந்து ஏதோ ஃபிளைட்ல டிராவல் பண்ண அது செட்டில் ஆகிட்டாகும். அது ஆக்சுவலா அது வந்து எல்லாருக்கும் ஒரு 2 ஒரு சுறுசுறுப்பாகிறோம், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உட்காந்துடுறோம். ஆனா நம்ம செட்டில் ஆக்கி குட்லாக்கா மாத்திடுவாங்க. அது ஒரு மாதிரி ஜாலியாக்கி உண்மையே எனக்கு எல்லாம் மேஜிக்கா இருந்தது. ஆக்சுவலா கானா இது மட்டும் தான் உங்களுடைய ஃபுல் டைமா இசை கச்சேரி இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது இது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? வருமானம் பேசி கேட்கறேன். யூஸ்வலா ஷோஸ்லாம் போனா கொடுக்க மாட்டாங்க, திடீர்னு பண்ணிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நடக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி? இது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் டைமா இசை மட்டும் தான், கானா பாட்டு இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது பண்றீங்களா? அண்ட் போற இடங்களும் உங்களுக்கு கரெக்டா எல்லாம் நடந்துருந்தா, இந்த செட்டில்மெண்ட்லாம் கரெக்டா கொடுத்துறாங்களா? இப்போ வந்து கானா என்பது வந்து ஒரு உழைக்க மக்கள் தான் பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்காது, கரெக்டுங்களா? கானால என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வாங்கிக்கும். நம்ம மக்களோட போய் சேர்ந்து பாடுற இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து அதான் என்னுடைய வேலைன்றதை தாண்டி ஆமா அதான் ஓட்டு, எனக்கு அங்கதான் ஓட்டுங்க. இப்ப நான் வந்து விஜய் டிவில கலந்து நான் பாட போறது கிடையாது, கரெக்டுங்களா? எனக்கு இரங்கல் கானா தான் எல்லாமே இன்டர்நேஷனல் சேனல்ல தான். அவங்க என்ன ஓட்டு போடுறாங்களோ எங்க மக்கள் வந்து இப்படி நான் பாடும் போதே இந்த பாட்டு சரியில்லை, அத்த பாட்டு பலா இது வேணாம் வேற பாட்டு பாடு அப்படின்வாங்க. புரியல? அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. அதனால அந்த கானாங்க எந்த மாதிரி காணத்துல நான் இரங்கல் காணா எந்த காணத்துல நான் 2 பேர் போயிடுவோம். இப்ப கூட சமீப காலமா எல்லாம் இருக்கு. அதனால என்ன காண இந்த ஒரு 4 பாட்டு பாரு, நான் கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்குறா அப்படின்னு போய் கேட்டு வாய்ப்பு கேட்டு போய் பாடுவேன். அதே மாதிரி எனக்கு பிடித்தமான கானாக்கு போகணும்னு ஆசைங்க. கானா இசை நிகழ்ச்சி எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு வேலைக்கு போவேன். அந்த வேலை வந்து எங்களா செல் ஜார்ஜ் கோட்டை உள்ள டிஃபென்ஸ் கேன்டீன்ல வந்து நான் வந்து ஒரு மெர்ச்சன்டைசரா ஆமா டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு வேலை. அது வந்து ஒரு 3 hours வேலை. அங்க போய் வேலைக்கு போவேன். அங்க இருந்தா அப்படியே தொடங்கினேன். வேலைக்கு போவேன், கானாக்கு வருவேன். இவங்க மாலை நேரங்கள்ல தான் நிறைய வேலை, மாலை நேரங்கள் தான் இருக்கும் கானா. அது வேலைக்கு போவேன், அப்படியே கானா பாட்டு பாட வந்து இப்பவும் பண்றீங்க. அது இப்ப இல்ல, இப்ப வந்து வேலை இருக்குது. இப்போ ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து வந்துக்கிறோம். ஆமா பாடுறாரு. இவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஊந்துகோலா இருக்காப்புல, ஏதோ ஒரு தூண்டுறாப்புல, வா பாடலாம் சீன போடலாம் வா அப்படின்ற மாதிரி ஏதோ வராப்புல. சரி அவரோட சேர்ந்து பாடும் போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. 2 பேரும் சேர்ந்து ஆல்பம் எல்லாம் பண்ணிருக்கோம். நீங்க அந்த டாட்சன் கானா அது ஒரு புது கானா போல அப்படின்னு நினைச்சாங்க. டாட்சன் இருந்தது புரியல, அப்பா பையன். சோ இவர் அப்பா இவர் பையன் எவ்வளவு வயசு உங்களுக்கு? 16 வயசு. ஆமா 18 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரா? உங்களுக்கு எப்படி, நீங்க எப்படி கானா பண்ணுவீங்க? உங்களுக்கு எப்படி இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீங்க தான் அவரே நீங்க தான் இது பண்ணீங்களாமே, தூண்டி விட்டுட்டே இருக்கீங்களாமே வாங்க பாடலாம்? அப்பாவாலதான் நானே வந்து சின்ன வயசுல வந்து அப்பா பாயின்னு இருப்பாரு. நாங்க அவர் பாடுற பாட்டு என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அவர் பழைய பாட்டுலாம் பாயின்னு இருப்பாரு, இளையராஜா பாட்டு. சரி, ஒரு சில பாட்டுலாம் போட்டு விட்டு எனக்கு அப்பா பாட்டு நிறைய பிடிக்கும். சரி, அவர் பாடுற பாட்டு ஒண்ணு பாடுங்க, ஏதாவது ஒண்ணு. கோலி வச்சு துட்ட கட்டி அச்சனாக்காகவே என் இடத்துல நீ உக்காஞ்சனா உங்க மம்மி டாடி பவ்வி 10 தம்பி சூதான இது மானாவரி மைதானம் முக்கொத்தி மூக்கொத்தி வந்து கிள்ளிட்டு
அதாம அசியாம கைய தட்டி சீரிங்கோ துடுக்கா மாட்டிக்கிட்டு தட்டு காத்த போறீங்கோ சொகத்த மருந்து போட்டு வாய விட்டு சீரிங்கோ கொல்லி வச்சு கிட்ட கட்டி அச்சனா ககவி இடத்துல நீ உக்காஞ்சனா அம்மா அப்பா கவி பார்த்து தம்பி சூதான இது மானாவரி மைதானம் மூக்கத்தி மூக்கோத்தி வந்து வந்து கேள்விட்டு பேசும்போது அமைதியா பேசினா பாடும்போது எப்படி எங்க இவ்வளவு எங்க ஒழிச்சு வச்சிருந்தது குரல்ல பாடுவது மட்டும் தெரியா பாடும் போது அது வர நான் ஆக்சுவலா இந்த பாட்டை வந்து லாஸ்டா பாட வைக்கலாம்னு சொல்லிருந்தேன் நீ சமயம் பாடிட்ட சூப்பரா பாடலாம் அது எப்படி போயிட்டு இருக்கு டாட்சன் கானா நீங்க ஒரு கொலாபரேஷன் நீங்க 2 பேரும் டாட்சன் வந்து எப்படி சும்மா பேசினே இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அப்பா புள்ளன்றாங்க, டேடி சன்னு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாடுறீங்க எல்லாரும் சொல்றாங்க, மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது உங்க ஸ்டைலு. இவர் எப்படி ட்ரெயின் ஆனாரு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல இவரும் அப்படியே ரேண்டமா அப்படி? அதான் நான் வீட்டுல பயிற்சி பண்ண இருப்பாங்க. இவங்க வந்து எங்க போய் சொல்லுவாங்க, நீ பாடும் போதெல்லாம் வாய் பொழுதுன்னு பாத்துன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கே தெரியாத இவர் வந்து ஒரு சில 6 வயசுல இருந்து பாடுறாரு. அவரு 10 வருஷம் பாடுறாரு. அவரு இரங்கல் காணலாம் எனக்கே தெரியாத வீட்டு கீழே சத்தியமூர்த்தி நகர்ல இருந்து வாசார்படியில அங்க போய் எங்க இரங்கல் காணால தான் நாங்கெல்லாம் போய் பாடுவாரு. அது வந்து அவருக்கு ஒரு பயிற்சி ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு தடவை ஒரு வீட்டுல சும்மா பாடும்பொழுது இன்னும் அது புதுசா ஒன்னா இருக்குது, பயங்கரமா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கானா லைட் போய் பாட வச்சேன். அப்பயே எங்களுக்கு சின்ன வயசு அப்ப வேற ஒரு குரல் இருக்கும், அந்த ஒரு குரல். அது வந்து நமக்கு ஒரு மாதிரி இனிக்கும். அது நம்ம வந்து ஒரு மாதிரி ராவா பாடுவோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி அது கறி குரல்னுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க கறி குரல்றாங்க. அந்த குரலை மேடி முதல்ல ஏதாவது பண்ணுவீங்களா? சுடு தண்ணி தான் குடிக்கணும்னுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ கறி சாப்பிடுவோம் ப்ரோ. என்ன கறி சாப்பிடுவோம்? புரியுது கறி மாட்டுக்கறி சாப்பிடுவோம் ப்ரோ. அது ஒரு இதுதான், எனர்ஜி தான். இப்ப இந்த டாட்சன் கானால என்ன பாட்டு தயாரிச்சீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு பாடல் வந்து 2 பேர் புதுசா பாடியிருக்கோம். என்னோட சேனல்ல தான் போட்டிருக்கோம், கானா பாலச்சந்திர அபிஷியல்ல. தம்பி ரேவ் கானா கோகுல் அவரு எழுதின பாடல் தான் இது. கோகுல் அவர்கள் எழுதின பாடல். நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடிருக்கோம். பாடு ए दडाल बोडाल दौलतडा एक मार दो तगड़ा मस्ती लामा नाना पन्ने चेक मटे ना वगटा कन्ना कटना माटी पे ओने पोटा नाटी पे इतने नाली गिरवे और नाली तो गिरवे तकने மேல வந்தா ஏக பட்டேட்டா செரிடா வீல் கட்டி ஓடி காலி ஆட ஃபியூச்சர்டா புள்ளரா இருந்துச்சுனா வெஜிட்ட தான் போதிக்கணும் எதுவும் தெரியலனா என்ன கொஞ்சம் பாத்திக்கணும் ரிட்டையர்மெண்டே ஆகிட்டா ரீஜாயினே கிடையாது, சாவுற வரைக்கும் பாடுவோம் நம்மள தொடவே முடியாது. ரிட்டையர்மெண்டே ஆகிட்டா ரீஜாயினே கிடையாது, சாவுற வரைக்கும் பாடுவோம் எங்கள தொடவே முடியாது, எங்கள தொடவே முடியாது. ரிட்டையர்மெண்டே ஆகிட்டா ரீஜாயினே கிடையாது, சாவு வர பாடுவோம் எங்கள அழிக்க முடியாது, எங்கள அழிக்க முடியாது. தொடர்ந்து நாங்க இன்னும் ஒரு 10 பாடல் சேர்ந்து பண்ணிருக்கிறோம். ஒன்னொன்னா இதுக்கப்புறம் வந்து எல்லா பாட்டும். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இப்ப கானா விஷயம்லாம் சொன்னீங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்களா? ஹேர் கலர் நான் எப்பவுமே பாத்துருக்கேன், உங்க கலர் வந்து தலையில மாத்திட்டே இருப்பீங்க. இதெல்லாம் எப்படி உங்க மத்தவங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படிலாம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன் கலர்னா ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும். நம்ம ஒரு மாடலா இருக்கணும், நம்மளை நம்பி ஒரு 500 பேர் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹேர் கட் ஸ்டைலா பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பூபதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம விவசாயப்படியில இருக்கிறாப்புல பூபதி ஹெட் மாஸ்டர். என்னவே ஆட்சப் ஹெட் மாஸ்டர், ஐ லவ் யூனா பூபதி என்ன. அவரு தான் வந்து நாங்க கலர் அடிக்கிறதோட பேசிப்போம். இப்ப கூட நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் வந்து பேசிக்கிறோம். பேசுறதுனாலதான் வந்து எல்லாமே பிறக்குது இல்லைங்களா. அவரோட சேர்ந்து பேசும்பொழுது உரையாடும் பொழுது அவர் வந்து ஒரு நாள் சும்மா சொன்னாரு, பெசாத ஒரு கோல்டு கலர் ஏத்திய அப்படின்னு ஒண்ணு கேட்டாரு. ரொம்ப நாளா நான் வந்து வெறும் ஹேர் கட் பண்ணா பண்ணு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் பண்ணி முடிச்சோடனே இதுல சும்மா போட ஒரு மெஜந்தா ஒரு கோல்டு கலர் ஏத்தோடனே எனக்கு ஒரு புதுமுகம் தெரிஞ்சுது. செமையா இருக்குது இது, நான் கலர் வச்சு என்ன பண்றேன் கரெக்டுங்களா. சுத்தின்னு இல்ல, யாரையும் வந்து கெடுக்கல, எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தொடர்ந்து நம்ம தான் எல்லாம் மக்களுடைய பிரச்சனையை தான் பாண்டு இருக்கிறோம். அதனால ஒரு ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேஜ் டிஸ்பிளே ஒரு தனித்துவ அடையாளமாக. ஆமா, எதுக்கு அது கூட பாலண்ணா பார்த்தா அந்த அவர் வந்து காது ஃபுல்லா கம்பல் போட்டுன்னு இருப்பாரு. அதை நோட் பண்ணே இருப்பேன் எப்படி இது யோசிச்சாரு அவரு, எப்படி இது பண்ணுவாரு.
அதை பார்த்துதான் எனக்கு அந்த ஐடியா வந்தது. பாடினதுல என்னோட ஃபேவரட் சாங் வந்து சென்னை போல உரையில. அது வந்து ரொம்ப செம சூப்பரா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கேட்டேன். அதுக்கப்புறம் பெருசா இதுலயும் அப்லோட் பண்ணலாம் நினைக்கிறேன் அந்த பாட்டை ஃபுல்லா. அதுல கூட ஒரு சேனல்ல போட்டிருந்தாங்க, நியூஸ் சேனல்ல போட்டிருந்தாங்க. அது நடுவில் கட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. அண்ட் நிறைய யூடியூப்ல இருக்குது. நீங்க அந்த கேஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாடுனதுல வேற விஷயங்கள்லாம் தான் இருக்கு. அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நீங்க பாடுனது என்னோட ஒரு ஃபேவரட் சாங் அது. இப்போ நான் அதை பார்த்தேன். நான் இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் மாத்திருந்தீங்க. ஏன் பண்ணீங்க அது? இதுக்கு முன்னாடி என்ன லிரிக்ஸ் இருந்துச்சு, ஏன் அதை மாத்தினீங்க, எதனால மாத்தினீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு லிரிக்ஸ் இருந்தது. இப்ப நான் என் பையனோட சேர்ந்து ஒண்ணு பாடினேன். சென்னைனா அப்படி கிடையாது, இது வந்து அடையாளப்படுத்தக்கூடாது. சென்னைனா பார்த்து நான் வளர்ந்துருக்கிறேன், நான் ஒண்ணு பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அதுவும் ஒண்ணே பெரிய ஒரு தவறான லிரிக்ஸ் எல்லாம் கிடையாது எதுவுமே. இருந்தாலும் நம்ம வந்து நிறைய பேரோட சமூக அக்கறை உள்ள நபரோட கையை கொடுத்து வேலை செய்யறோம். அப்படின்னும் போது நம்ம வந்து அதை கரெக்டா மக்கள்கிட்ட குழந்தைங்கிட்ட கடத்தணும். வந்து தவறான முறையில நம்மளோட குட் வைப்ஸ் வந்து ஒரு குட் திங்கிங்ஸா மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு சில, இப்ப நான் வந்து எனக்கு ஃபுட்பாலா தான் கானா கிடைச்சது. அதனால வேசார்பட்டி ஃபுட்பாலு, காசிமேடு மீனு கடை, ராயபுரம் காத்தாடி, ராயபுரத்துல நிறைய ஃபேமஸ் இருக்குது. சும்மா ஒரு இது ராயபுரம்னா கானா வினோத்தன் இருக்கிறாரு, அவர் ஒரு பயங்கர ஃபேமஸ் இல்லைங்களா. நாங்க வந்து ஆனா மேடையில பாடும் போது கானா வினோத்தன பேர் எல்லாம் சொல்லி பாடுவோம். ராயபுரம் காத்தாடி. முன்னாடி என்ன சொன்னீங்க? முன்னாடி வந்து வேசார்படி ரவுடிசம், காசிமேடு டப்பா கஞ்சி அப்படின்னு இருக்கும். நான் வந்து வாழ்வியல் சமூகத்துல எல்லாம் சென்னை வந்து சொல்ல முடியாதுங்க, அது வந்து ஃபாரின் மீறிங்க அது, புரியுதுங்களா. எல்லாமே இருக்கும். நிறைய வெளில வந்தவங்க நிறைய பேர் அதனால ஃபாரின். ஆமா, வெளில ஃபாரின் தான் அது, எல்லாமே இருக்கு. அது அவ்வளவு பெரிய இது கிடையாது, கரெக்டுங்களா. வாழ்வியல சமூகத்துல இது இருக்குது. இப்போ அதை நம்ம பார்த்து இது பண்ணும் பொழுது இவரோட சேர்ந்து பாடுறேன், இவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, பேச முடியாது. பாலச்சந்திர போய் திரும்பி பார்க்கும்போது ஆமா அவங்க சமூக அக்கறை தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த கேரக்டர் திரும்பி பார்க்கும்போது ஐயோ அது பண்ற கூடாது, ஏதோ குற்ற உணர்ச்சியா தூங்க முடியல நிம்மதியா, ஐயோ நம்ம இப்படி பண்றோமே இப்படி இருக்கிறோமே அப்படின்னு எனக்கு தோணுது. போனா அதை நம்ம எதனா பண்ணலாம். நாங்க 2 பேர் சேர்ந்துதான் அதை வந்து எப்பா இப்படி பண்ணலாம்ப்பா, எப்பா இப்படி பண்ணலாம்ப்பா. ஓகே, இந்த சென்னையை போல ஒரு இல்ல, சென்னையை போல ஒரு இல்ல, அது ஏதோ லிரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ்ல வேசார்பட்டி ஃபுட்பால், காசிமேடு மீனு கடை, ராயபுரம் காத்தாடி, சக்கரலே டான்சரி, புளியந்தோப்பு பிரியாணி, ஆடு தொட்டி கறிக்கல்லு, காக்கா தோப்பு கேரமே, பாரிஸ் ஹைகோர்ட். இது எல்லாம் எங்க இருக்குது? சென்னையில உள்ளது, சொல்லும்போது நல்லா இருக்குது, ஹாப்பினஸ் ஆகுது. இது எல்லாம் எங்க இருக்குது? சென்னையில உள்ளது, சொல்லும்போது நல்லா இருக்குது. சென்னையோட பசங்க நாங்க அம்பேத்கரை படிப்போம், நாங்க யாருக்குமே அஞ்ச மாட்டோம், நல்ல வழியில நடப்போம். ஃபுட்பால் செஸ் கேரம்னு வேல்ட புல்லா தெரிப்போம், கோல்டன் குளோப் ஆஸ்கர் எல்லாம் சான்ஸ் கச்சா குவிப்போம். நம்பி வந்தா உயிரை கொடுத்துப்போம், சத்தோடு அணைப்போம். தேவையில்லாம தொல்லை குத்தா கலைவடி வில்ல தெரிப்போம். அச்சா மச்சா சுருக்குது, வாடா மச்சா நெருக்குது, அச்சா மச்சா சுருக்குது, வாடா மச்சா நெருக்குது, கோப்பு கையா நெருக்குது, கல்பு 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 கல்பு. நீங்க அடிக்கும்போது அப்படி திரும்பிடுறீங்க, உங்களுக்கு வாட்டமா இருக்கு. அதான் இறுதியா வந்தாச்சு நம்ம இன்டர்வியூட இறுதி பகுதிக்கு. இப்ப உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கானா படம் வருவாங்க. நீங்க எப்படி கானா பழனி அவர்களை பாத்தீங்களோ, புண்ணியரை பாத்தீங்களோ, இல்ல இவர் எப்படி உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வராரோ, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பாட்டு பாடணும், கானாவை நீங்க எப்படி கொண்டு போகணும், அடுத்த தலைமுறைக்கு நீங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இப்ப நிறைய டைப்ல கானா வரும். இப்ப நீங்களே கூட முன்னாடி பாடின பாட்டையை நான் வந்து மாத்திட்டேன், அது வேணாம் அப்படின்றது உங்களுடைய மெச்சூரிட்டி. இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி நீங்க சொன்னீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி வர்றதுனால இவர் அந்த பக்கமே போக மாட்டார். இப்போ ஆப்வியஸா அவர் அப்படி ஒரு தப்பான பாட்டு அவர் ஏதாவது ஒரு தப்பா ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி எதையும் பண்ண மாட்டாரு. சோ உங்களை பார்த்து வெளியே இருந்து வருவாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குட் வைப்ஸ், குட் திங்கிங்ஸ். கானா என்பது வந்து ஒரு உழைக்கும் மக்கள் கலை, கரெக்டுங்களா. கானா பாலாவால தான் நான் வந்து நான் ஒரு பெரிய கானா வந்து அவ்வளோக்கு நான் லவ் பண்ணது கரெக்டு தான், நான் உண்மையாவே கானாவை நான் லவ் பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. இன்னொன்று, கானால வந்து அம்பேத்கர் வந்து அப்படி கொண்டாடுவாங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவ்வளோ பெருசா வந்து கொண்டாடுவாங்க, அவ்வளோ பெருசா அதை வந்து எல்லாருமே பாடுவாங்க. அம்பேத்கர் பாடலை பாடுவாங்க, பணம் கொடுப்பாங்க. அம்பேத்கர் பாடல, அம்பேத்கர் பாட்டு பண்ணா காசு கொடுப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பாட்டு பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஏன் அம்பேத்கர் இப்படி கொண்டாடுறாங்கன்னு சும்மா 4-5 பேராகிராஃப் படிச்சேன் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கொஞ்சம் தான், ரொம்ப பெருசா படிக்கல, சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 லைனு ஒரு 4-5 பேராகிராஃப் படிச்சேன், தமிழ்ல வச்சேன். ரொம்ப பெருசா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, ரொம்ப மனது கஷ்டமா இருந்தது. ஒரு புது மனிதனா நம்ம வந்து பிறந்தோம், நம்ம வந்து சம உரிமையோட வாழணும், நம்ம சுயமரியாதை என்பது அவசியம் அப்படின்றது வந்து எனக்கு மனிதம் தான் எங்க நிலையானது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சது. அப்போ வந்து நம்ம வேற ஒண்ணா மாறுறோம் தெரியுது நமக்கு. அப்போ வந்து நம்ம அம்பேத்கரிய பாடல் பாடும்போது நமக்கே புல்லறியுது. நான் வந்து அரக்கோணத்துல பாராஞ்சின்னு ஒரு கிராமத்துல தொட்டா போத தீட்டுன்னு தான் சொன்னா, கைப்பட்டா கொஞ்சம் தூரம் ஒதுங்கி நின்னா, அந்த நிலைமையத்தான் மாத்தி வச்சதாரு ஏழை நெஞ்சங்களில் குடியிருக்கும் எங்கள் அம்பேத்கர், அவர் நம்ம அம்பேத்கர். பட்டமேச மாநாட்டுல கலந்து இரட்ட வாக்கு உரிமை கேட்டார் தலைவர் எழுந்து, தன் மனைவி மக்கள் பிள்ளைகளை பிரிந்து நம் நாட்டுக்காக பாடுபட்டு சிலையானார் எழுந்து, தலைவர் சிலையானார் எழுந்து. அம்பேத்கர பாரு, அவரை போல தலைவர் யாரு, அண்ணல போல தலைவர் யாரு. இந்த பாட்டை பாடும் போது அந்த ஊர்ல எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அது ஒரு உண்மையான சிறான வைபு. கானால தானே அது கிடைச்சிது நமக்கு, கரெக்டுங்களா? பெரும்பாலும் குழந்தைங்க வாயில வந்து நம்ம பெருசா தவறான வார்த்தைகளை வர வைக்க கூடாதுன்ற ஒரு நோக்கம் நம்ம கிட்ட இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து இப்போ வளர்ந்து வரும் கலைஞர், நிறைய கலைஞர் இருக்காங்க, நிறைய கானா கலைஞர், நிறைய பேர் பாடுறாங்க. பயங்கரமான ஒரு ஸ்டைலா இருக்குது, எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா எல்லாமே அது கானாவால தான் கிடைச்சிருக்குது. இப்போ பாடுற எல்லா கலைஞர்களுக்கும் கானாவால தான் அது கிடைச்சிருக்குது. அப்போ கானா பாலா உலகம் முழுக்க பாடியிருக்காரு, கரெக்டுங்களா? உலகம் முழுக்க கானாவை எடுத்துன்னு போய் அவரு சமரசமே இல்லாத பாடகர், அவரு சூப்பரா அதை எடுத்துன்னு போய் கையாளி எடுத்துன்னு வந்திருக்காரு. ஆனா அவரு என்ன சொல்றாரு, எங்க போயிட்டு எங்க சுத்திட்டு எங்க வந்தாலும் மரண வீட்டில் பிறந்தது இந்த கானா, மனம் உடைந்து போன உறவுகளை மகிழ வைக்கும் கானா, உடைக்கும் வர்க்கம் பாடுகின்ற கானா, நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கானா, வெள்ளித்திரையில் முத்திரையை பதித்தது இந்த கானா, வெள்ளித்திரையில் முத்திரையை பதித்தது இந்த கானா. சென்னை நகர மக்களுக்கு சொந்தமான கானா, சென்னை நகர மக்களுக்கு சொந்தமான கானா. செந்தமிழ்நாட்டிலே செந்தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரிலே முன்னோர்கள் தொடங்கி வச்ச கானா, அதை நீ பின்னோக்கி இழுத்து செல்ல வானா, கானாவை பின்னோக்கி இழுத்து செல்ல வானா. செந்தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரிலே முன்னோர்கள் தொடங்கி வச்ச கானா, அதை நீ பின்னோக்கி இழுத்து செல்ல வானா, கானாவை பின்னோக்கி இழுத்து செல்ல வானா. நீங்க எதுக்கு ப்ரோ நீங்க வந்து என் கானா பாடாம நீங்க டோலுக்குள்ள போனீங்க? ஓகே, டோலுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ஓகே, எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க? 10 வருஷம் மேல இருக்கு. ஓகே, உங்களுக்கு எதிர கூட டிராவல் பண்றது எப்படி இருக்கு? சூப்பரா தான் இருக்கு. ஓகே, தீனா வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கலைஞன். அவர் வந்து எல்லாருக்குமே வாசிக்கிறாரு. நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையில தான் அவர் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான, எனக்கு அவருக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். சும்மா அவர் கேட்டேன். அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின், பிகாம் முடிச்சிருக்காருங்க. பிகாம் முடிச்சிட்டு கானாவை நேசிக்கிறாருன்றதே வந்து எனக்கு அவர் மேல அவரோட பெரிய காதல் இருக்குது, கரெக்டுங்களா? கானா தான், கானாவோட வளர்ச்சி தான் இங்க இருந்து எங்க வந்திருக்கு. அவர் பிகாம் படிச்சுட்டு வந்து அவர் வந்து அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடியறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கானா வந்து உடனே எல்லாம் கம்போஸ் பண்ணி பாடுவீங்களா? சன்னா பாடுவீங்களா? இப்போ அட்டி ரிபப்ளிக்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு பாட்டு 2 லைன். வாங்க எல்லோரும் வாங்க, அட்டி ரிபப்ளிக் சேனலை பார்த்து விட்டு போங்க. வாங்க எல்லோரும் வாங்க, கானா பாட்டை கேட்டு விட்டு போங்க. வாங்க எல்லோரும் வாங்க, அட்டி கானா பாட்டை கேட்டு விட்டு போங்க.
தேங்க்யூ உங்களுக்காக பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு கஷ்டம், பேரே கொஞ்சம் கஷ்டமான பேர் தான். இல்ல அப்படி இல்ல, ரொம்ப பெருசா வந்து நம்ம பாடல் நம்மளுக்கு பெருசா நம்ம எழுதுவோம். பாடல் எழுதி குத்தீங்கன்னா நான் பாடுவேன். நீங்க வாங்கன்னு சொன்னது சந்தோஷம், மகிழ்ச்சி. அதான் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நல்ல கலைஞர்களை தான் நேர்காணல் பண்ண போறேன். ஃபுல்லா அதுதான் பண்ண போறோம் இந்த சேனல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேரை ட்ரை பண்ணி, அப்புறம் உங்களையும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய பேரை ட்ரை பண்ணி அப்படி சுத்தி திரும்ப உங்களுக்கு தான் வந்து அது அமைஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம், முதல் முறையா உங்களை சந்திச்சதுலையும் இந்த சேனல்ல வந்து உங்களோட இன்டர்வியூ அப்லோட் பண்ணதுலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்க வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றிண்ணே. நன்றி. ஒண்ணு என்னன்னா, கானாக்கு வந்து நீங்க எப்படி கானால வந்து நான் நிறைய பேரோட சேர்ந்து நான் பயணிச்சிருக்கிறேன். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரோட நான் பாடி இருக்கிறேன். வினோத் ஜெகன், வினோத் அண்ணன் ராயபுரம், வினோத் அண்ணன் டோலக் ஜெகனு, அப்புறம் பாடலாசிரியர் ரோகேஷ். அவரால் நான் சினிமாவுல பாட வந்தேன். ரோகேஷ் தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்தாப்புல. அதன் பிறகு மெட்ராஸ் மிரன், அவருடைய பாடல் நிறைய பாடல்கள். அப்புறம் லோகன், திரைப்பட பாடகர் லோகன், சென்னை போல பாட்டு, அப்புறம் ஆடுதொட்டி கமலநாதன், இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப திருப்பியும் நாங்க வந்து முதல்ல இருந்து பாட ஆரம்பிக்கிறோம். நிறைய பாடல் இதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 பாடல் கிட்ட பாடலான்னு பிளான்ல இருக்கிறோம். நீங்க அதிக பெரிய பெரிய உயரங்கள் பெறறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சிபி வினித், தேங்க்ஸ் ஜீனா, தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதி ரிபப்ளிக் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.